வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷுவராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆக மாட்டோம், ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இது வந்து இப்போ என்ட்ரி எப்போ ஆகணும், எந்த டைமில் என்ட்ரு ஆனால் பெட்டராக இருக்குங்கிற ஃபுல் கிளியர் வீடியோவும் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம பார்த்துலாம், அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான கேப் அப்பில் தான் நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங் இருந்தது. பட் பாருங்கள், நம்ம லைனில் ஓப்பனிங் இருந்தது. இங்கே வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26126 வந்து நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கால் ப்ரைஸில் நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் இங்கே வந்து நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் மூவ் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் ஃபுல் மொமெண்டமுமே இருந்தது. இன்றைக்கி ஃபுல் டே வந்து மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப பெரிய எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சிமிலராக ஒரே ஸ்டேபிளாக இருந்தது மொமெண்டம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலாம். ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே பாருங்கள், நம்ம லைனில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. இங்கே வந்து லாஸ்ட் டைமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அண்ட் த சேம் டைம் லாஸ்ட் 20 மினிட்ஸையும் நம்ம வந்து என்ட்ரிக்கான ஒரு பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே நமக்கு லாஸ்ட் ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது. பட் இங்கே ப்ராப்பர் மிடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ அந்த ரீசனால் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே நம்ம என்ட்ரு ஆயிருக்க மாட்டோம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே நம்ம அட்டன் பண்ணோம். ஒரு மினிமமான டார்கெட் ஆக்சுவலி நான் ஏன் இங்கே ஆக்சுவலி இது வரைக்குமே நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா, நம்ம லைனில் அச்சீவ் ஆச்சு. பட் ஆல்ரெடி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லேட் டைம் டிலே ஆக ஆக நமக்கு என்னாகும், ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ப்ரீமியம் ரேட் குறையும் போது நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த ரீசனில் தான் நம்ம எவ்வளோ இயர்லியராக நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ இயர்லியராக நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகுறது தான் இங்கே நமக்கு பெஸ்ட் மூவ். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இங்கே நம்ம என்ட்ரி ஆயிருப்பீங்க. ஸோ இங்கே நீட்டாக ஒரு ஷார்ட் டைம் நான் வந்துட்டு நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீட்டாக இங்கே 26148 இங்கே ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதுதாங்க மண்டேக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். இதுதான். நெக்ஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, ஸோ நோ ட்ரேட்ஸ். நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணல. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நமக்கு நிஃப்டி 50ல் கிடச்சிது. ஸோ அதுலேயும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட்ஸ் பை பண்ணாதீங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ட்ரேட்ஸ் பை பண்ணுவோம். இல்லை ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நம்ம டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 26183, then 26251, 26289, then 26337, 26373, 264
31. ஸோ இதான் நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து நிஃப்டி 50 வந்து நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். இஃப் சப்போஸ் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ நத்திங் டு வரி, போத் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 261, 46, தென் 260, 41, 259, 46, 258, 64, 258, 15, then 257, 26. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் நிஃப்டி 50யோடது. வாங்க சிமிலர்லி நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சிமிலர் தான் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம லைனில் தான் இங்கேயும் சேம், நம்ம லைனில் தான் இங்கே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது. ஒரு கேப் அப்பில் தான் இங்கேயும் ஓப்பனிங் இருந்தது. இதுவே நமக்கு ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிது. பட் இங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது இல்லாதனால நம்ம இங்கே வந்து இதை கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கேயும் ஆக்சுவலி இன்னைக்கு போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக தான் மார்க்கெட் போச்சு. ரொம்ப ஒரே லைனில் தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லையும் நம்ம வந்து ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகும் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருப்பீங்க. நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணும்போது ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக தான் இருக்கும். லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் தான் ஹிட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பாருங்கள், நம்ம லைனில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவான 59251 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிமிலர்லி இங்கேயும் நமக்கு என்னென்னா அப் ட்ரெண்ட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன், ஸோ கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 59339 வரைக்கும் வந்து இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு 88 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 88 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியோட மண்டேக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஆக்சுவலி இதுவும் கன்ஃபர்மேஷன் தான், பட் நம்ம இதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிது. இங்கே நீட்டாக ஒரு 88 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக நம்மளோட ஒரே ட்ரேட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 88 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. ஸோ போத் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு 22 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தோம், இங்கே ஒரு 88 பாயிண்ட்ஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மண்டேயோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் மொமெண்டம் ப்ராப்பராக இல்லாத டைம்லையும் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போது நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 59338, then 59537, then 59677, then 598 29, then 599 56, then 60096. ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 59238, then 590
73, then 5888, 1, then 58650, then 58471, then 58283. ஸோ இதாங்க. ஸோ நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ போத் பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸும், தென் இன்னைக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டார்ட் ப்ளஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.